பிறப்பும் இறப்பும் எல்லா நாட்களிலும் நடக்கிறது. அதுபோலவே இறைவன் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்களே. என்றாலும் அஷ்டமி மற்றும் நவமி என்று எந்த சுபகாரியங்களும் செய்வதில்லை. ஆனால் பெருமாள் எடுத்த 2 அவதாரங்களான கிருஷ்ண அவதாரம் நிகழ்ந்தது அஷ்டமி திதி என்று, ராமர் அவதாரம் நிகழ்ந்தது ராமநவமி என்று. கிருஷ்ண பகவான் மிகப்பெரிய போரை சந்திக்க நேர்ந்தது. ராமபிரான் 14 வருடங்கள் வனவாசம் போக நேர்ந்தது. அதனால் போராடி விஷயங்களை சாதிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்ற பயத்தில் அந்த 2 நாட்களிலும் சுபகாரியங்கள் செய்வதில்லை. செய்யவே கூடாதா என்று கேட்டால் அது உங்கள் விருப்பத்திற்கேற்றார் போல் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நாள் அஷ்டமி திதியும் நவமி திதியும் பெருமானை பார்க்க சென்றது. பெருமானே, எங்களை எல்லோரும் அபசகுணமாகவே பார்க்கிறார்கள், எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இதை கேட்ட பெருமான், உங்களை உலகமே போற்றும்படியாக செய்ய போகிறேன் என்று சொல்லி அவரின் 2 அவதாரங்களை அஷ்டமி மற்றும் நவமி தினங்களில் நிகழ்த்தி காட்டினார். அஷ்டமியும் நவமியும் மகிழ்ச்சியுடன் திரும்பினார்கள். அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்த பிறகு 8வது நாளை அஷ்டமி என்றும் 9வது நாளை நவமி என்றும் சொல்லுகிறோம். அஷ்டமி திதி என்பது மிகவும் சக்தி வாய்ந்த திதி. அஷ்டமி திதி என்று ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் கஷ்டங்கள் காணாமல் போகும் என்பது நம்பிக்கை. அஷ்டலட்சுமிகளும் சொர்ண பைரவரிடம் வரம் பெற்று பூவுலக மக்களுக்கு வரங்களை வாரி வழங்குவதால் அஷ்டமி என்று பைரவர் வழிபாடு செய்வது அவசியம். காலம்தான் அனுபவங்களை கொடுக்கும் ஆசான். ஆதலால் அஷ்டமி என்று கால பைரவரை வழிபடுவது நல்லது. அஷ்டமி என்று பைரவருக்கு செவ்வரடி மாலையிட்டு வடைமாலை சாத்தி வழிபடுவது நல்லது. முடிவே இல்லாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் கூட முடிவுக்கு வந்துவிடும். தீராத கடன் பிரச்சனை தீர, செல்வ வளம் பெருக, பணவரவு அதிகரிக்க, பஞ்சம் விலக வளர்பிறை அஷ்டமி என்று கால பைரவரை வழிபாடு செய்யுங்கள். நன்றி.